ஐயனார்த்துணை சீரியலில் அடுத்தடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். பாண்டியனுக்கு விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே சோழனை பற்றி ரொம்பவே கவலைப்படுறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம சேரண்ணக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சோழன் வீட்டுக்கே போகலையாம். காலையில் ஏதோ ஒரு விஷயமா வெளியில் வந்தவன் இன்னுமே வீட்டுக்கு போகலைங்கிறத பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன், சரிடா, எப்போவா இருந்தாலும் அவன் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவாள்ல, அதுக்கே நீ இவ்வளோ பதட்டமாக இருக்கிற? இங்கே இருக்கும்போது நீ அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப, இப்போ தூரமாக போன உடனே நீ அவனை ரொம்ப தேடுறியோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கிண்டல் பண்ணுறாங்க. ஆனாலுமே பாண்டியன் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சோழன் பாண்டியன் கிட்ட தான் எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா சவால் விட்டு தான் நம்ம நிலாவை கூட்டிகிட்டு போனதும், அதே மாதிரி ஒரு வாரத்தில் பிரிச்சிருவேன்னு சொன்னதும், அங்கே போனதுலேருந்து சோழனை நிற்க விடாமல் உட்கார விடாமல் ரொம்பவே டார்ச்சர் பண்ணதும், இது எல்லாமே நம்ம பாண்டியனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவங்க அப்பா ஏதாவது சோழனை பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாமல் பல்லவனும் சேரனும் சும்மாவே நம்ம பாண்டியனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இல்லாமல் உன்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இல்லை, அவன் நார்மலாக காணாமல் போயிருந்தா நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன், கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவான்னு நான் நினச்சிருவேன். ஆனால் அவங்க அப்பா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சோழனை போய் தனியாக பார்த்து, இந்த மாதிரி ஒரு வாரத்தில் நான் நிலாவையும் ஒன்றையும் பிரித்து காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக மட்டும்தான் 2 பேத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி மாப்பிள்ளை விருந்துக்குன்னு போன இடத்துல நம்ம சோழனை கொஞ்சம் கூட அவங்க மரியாதையாக நடத்தவே இல்லை. நிலா இருக்கும்போது ஒரு வாட்டியும் நிலா இல்லாதப்போ சோழனை ரொம்ப தரகுறவாகவும் நடத்தியிருக்காங்க. அதனால தான் நான் இப்போவும் பயப்படுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பல்லவனுக்கும் சேரனுக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொன்னியான்னு சொல்லி பேசுகிறாங்க. இவங்க எல்லாரும் இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது நடேசனுமே உள்ளே வராங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லா விஷயத்தையுமே சொன்ன உடனே, அப்போ என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நான் அந்த குடும்பத்தை உண்டுலன்னு ஆக்கிடுவேன், ஒழுங்காக கிளம்பி போய் என்னென்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கிளம்ப போகிறாங்க. உடனே சேரன், நீங்கள் வீட்டில் இருங்கப்பா, நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேருமே போகிறாங்க. போகிற வழியில் சோழனை கடத்திட்டு போகிற வண்டியை நம்ம பல்லவன் பார்த்துட்டு தான் உள்ள அண்ணன் தான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுமே நம்ம சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேருமே அந்த காரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்படி அந்த காரை பின்தொடர்ந்து போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அது போய் நிற்கிறது ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு பங்களா மாதிரியான ஒரு இடம். சரி, இங்கே வந்திருக்கு அப்படின்னா உள்ளே ஏதாவது ஆபத்து இருக்கும். பல்லவா, நீ வண்டிக்கிட்டே எங்கனையாவது ஒளிஞ்சு நில்லு, நானும் பாண்டியும் போய் உள்ளே போய் என்னன்னு பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பல்லவனும் நானும் வரேன்னு சொல்லிட்டு கூடவே வரான். சரின்னு சொல்லி 3 பேருமே அமைதியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பங்களாக்கு வெளியில் இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. அது யார் அப்படின்னா நம்ம நிலாவோட அப்பாவும் அண்ணனும் தான். அந்த அடியாட்களை பற்றி பேசிட்டு இவனை எப்படியாவது நீங்கள் போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரன் இதை பார்த்ததுமே, நான் இவரை என்னமோ பெரிய மனுஷன் நினச்சேன், நம்ம வீட்டுக்கு எல்லா கோவத்தையும் மறந்து நிலாவை கூப்பிடும்போது கூட ரொம்பவே நல்லவர்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் புரியுது இவரோட மனசுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவங்க அடியாள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதெல்லாமே வீடியோ எடுக்கிறாங்க. இதை பார்த்ததுமே பாண்டியன், நீ இவரை ஏன் பெரிய மனுஷராக நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சோழனை போய் காப்பாற்றலான்னு சொல்லி பின்வாசல் வழியாக போகிறாங்க. உள்ளேயுமே 4-5 அடியாட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. வெளியே மனோகரமே பேசிட்டு கார் எடுத்து போனதுமே உள்ளே போய் எல்லா அடியாட்களையுமே அடித்து போட்டு சோழனையும் காப்பாற்றிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் வந்ததோடு நம்ம நிலா கிட்ட போய் இந்த மாதிரி அவங்க அப்பா பேசினது, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவால் தான் இவ்வளோ பிரச்சனைங்கிறதையும் சொல்லிவிட்டு அந்த வீடியோவையும் காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே நிலா ரொம்பவே கோபப்படுறாங்க. அப்புறம் நிலா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. அவங்க சென்னைக்குன்னு வந்தப்போ ஃபஸ்ட்டு சந்தித்தது சோழனை தான். அப்படி சந்தித்து பேசும்போது என் பொண்ணை உன்கிட்ட இருந்து நான் ஒரு வாரத்தில் பிரித்து காட்டுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. அதுபடியாக தான் உங்களையுமே இங்கே திருவண்ணாமலைக்கு கூப்பிட்ருக்காங்க, வேறு எதுக்காகவும் உங்களை மன்னிச்சு வீட்டுக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சோழனை ரொம்பவே தரக்குறைவாக நடத்தினது, நிலா இருக்கும்போது மட்டுமே சோழன்கிட்ட நல்லா பேசுகிறதும், நிலா இல்லாதப்போ சோழனை ரொம்பவே கீழ்த்தனமாக நடத்துனது எல்லாத்தையுமே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க.
இதை கேட்டுமே நிலாவுக்கு நம்பவே முடியலை. என் அப்பா தான் இவ்வளவும் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. சேர நிலாவை ஆறுதல் படுத்துறதுக்காக, நீ என்னம்மா பண்ணுவ, உங்கள் அப்பா பண்ணினது தான் எல்லாமே தப்பாக இருக்குது. அவங்க பெத்த பொண்ணு உன்னையவே நம்பலை. அப்படி இருக்கும்போது மற்றவங்கள எப்படி நம்புவாங்க? அதுவும் இல்லாமல் சோழனை கொல்ற வரைக்கும் போனது தான் எங்களுக்கே இன்னுமே கஷ்டமாக இருக்குது. அவன் இல்லைன்னா எங்கள் குடும்பம் என்ன ஆகும்? சோழனை நாங்கள் எந்த அளவுக்கு பொக்கிஷமாக பார்க்குறோங்கிறது உனக்கே தெரியும். அவனுக்கு ஒன்றுனா நாங்கள் எப்படி தாங்கிப்போம் அப்படின்னு சொன்னதுமே பல்லவனும், ஆமாம், அண்ணனை காணோன்னே எனக்கு பதறிடுச்சு. நான் ரொம்பவே உடஞ்சி போய் தான் வந்தேன். அண்ணனை அந்த காரில் பார்த்ததும் தான் எப்படியாவது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த காரை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் ஒரு பாலடைஞ்ச இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க. அங்கே அண்ணனை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உசுரே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அழுகிறான். இதை கேட்டதுமே நிலா சோழனை கட்டி பிடிச்சி, என்னைய மன்னிச்சிருங்க, எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சான்னு சொல்லி நிலா சோழனை பார்க்குறாங்க. ஏற்கனவே சூர்யா சோழனை மாறு வேஷம் போட்டுட்டு ரொம்பவே அடிச்சிருக்காங்க. அதனால் தலையில் கையிலெல்லாம் ரொம்பவே வலி இருக்குது. உள்காயமாக நிறையவே அடிபட்டிருக்குது. கையில் கால்லெல்லாம் ரொம்பவே அடிபட்டு ரத்தம் வந்திருக்குது. இதை பார்த்ததுமே நம்ம நிலா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னால் தானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. இது இப்போ எதுவுமே பார்த்துக்க முடியாமல் சோழன் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, நான் எப்படி சும்மா விட்டுட்டு வரேன், உங்கள் மேலே கை வச்சுருக்காங்க. பாண்டியன் பல்லவன் நம்ம சேரன்னா 3 பேருமே வரலன்னா உங்களுக்கு என்ன ஆகியிருக்குங்கிறத என்னால் யோசிக்க கூட முடியலை. எங்கள் அப்பா இந்தளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் எப்போதுமே எதிர்பார்த்தது கிடையாது. இங்கே அவங்க கூட்டிகிட்டு வந்தப்போ கூட நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தேன். இருந்தாலுமே நம்ம ஒரு வாரத்தில் இங்கே போகணுங்கிற முடிவில் நான் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். ஆனாலும் எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் பண்ணுவாங்கங்கிறது என்னால் யோசிக்க கூட முடியலை. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை போலீஸில் மாட்டி கொடுத்துட்டு தான் போகணுன்னு நிலா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், இல்லைங்க, எந்த பிரச்சனையுமே வேண்டாம், எனக்கு என்ன ஆனாலும் நான் தாங்கிப்பேன். உங்கள் அப்பா உங்களை ஏதாவது பண்ணிட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியாது, நம்ம அதனால் இங்கேருந்து கிளம்புவோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா, எங்கள் அப்பா என்னைய எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சோழன் கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. சோழனை பார்த்ததுமே அங்கே சூர்யாவுக்கும் மனோகருக்கும் கை கால் ஓடலை. இவன் எப்படி வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம நிலா, ஆமாம், சோழனை எதுக்கு இவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க, எப்படி இவர் உயிரோட வந்தாருன்னு சொல்லி பார்க்குறீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சூர்யாவும் தாசும் ரொம்பவே ஷாக்காகி, நாங்கள் ஏமா அப்படியெல்லாம் கேட்க போகிறோம், நீங்கள் எல்லாருமே எப்போ வந்தீங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு நல்லபடியாக வரவேற்க மாதிரி மறுபடியுமே பேச்ச மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழன் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டா, கை காலெல்லாம் அடிபட்டிருக்குதே, பணப்பையை நீங்கள் நல்லபடியாக சேர்த்துட்டிங்களா, பணப்பை எங்கே அப்படிங்கிற மாதிரியே இவங்க கிட்ட கேட்டு நடிக்கிறாங்க. இது எதுவுமே நம்ம நிலாவுக்கு தெரியாதுன்னு நினச்சி இப்படி நடித்து கேட்டதுமே நம்ம நிலாவுமே, அப்படியாப்பா, நிஜமாவே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. எனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்ன உடனே நம்ம நிலா எல்லா உண்மையுமே சொல்லிவிட்டு அந்த வீடியோவுமே எடுத்து காட்டுறாங்க. அந்த அடியாள் கிட்ட பேசுனது, அது மட்டும் இல்லாமல் இவங்களே பணப்பையை தூக்கி வச்சது எல்லாத்தையுமே நிலா சொல்லிவிட்டு, இப்படி நீங்கள் இவ்வளோ கீழ்த்தனமாக செய்வீங்கிறத நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா, இனிமேல் என் மூஞ்சில் முழிக்கவே செய்யாதீங்கன்னு திட்டிட்டு நம்ம சோழன் கையை பிடிச்சிட்டு வீட்டை விட்டுட்டு வெளியில் வராங்க. வெளியே போகிற நிலாவை பார்த்து மனோகர் பாசமாக கூப்பிடுறாரு. நிலா, என்னை விட்டுட்டு போகாத, என்னை மன்னிச்சிரு, நான் ஏதோ பாசத்தால் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு மறுபடியுமே அவங்க நடிப்பை போடுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம நிலா, இனிமேல் நீங்கள் நடிக்கிறத பார்க்குற சக்தியும் எனக்கு கிடையாது, அதை நம்பக்கூடிய வயசும் எனக்கு கிடையாதுப்பா, இவ்வளோ நாளும் நான் உங்கள் மேலே வச்ச பாசத்துக்காக மட்டும்தான் நான் உங்களை தேடி தேடி வந்தேன், ஆனால் நீங்கள் என்னைய கொஞ்சம் கூட மதிக்கலை, திடீர்னு நீங்கள் பாசம் காட்டவும் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது, அப்பா என்னைய முழுசாக ஏற்றுக்கிட்டாருங்கிற சந்தோஷத்தில் தான் வந்தேன், ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் நடிச்சிருக்கீங்கங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது, எனக்கும் உங்களுக்கும் இனிமேல் அப்பா பொண்ணுங்கிற எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படின்னு நம்ம நிலா, சேர, சோழ, பாண்டியன், அதுக்கப்புறம் பல்லவன் 4 பேர் கூடயுமே அவங்க சேர்ந்து இனிமேல் இவங்க தான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு மனோகர் ரொம்பவே மனசடைஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க.